அப்படின்னா அதுதான் பக்தின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் நான் கண்டுபிடிச்ச ஒரு டெஃபினிஷன். யாரெல்லாம் நம்பிக்கை வச்சு அதுக்காக எவ்வளோ தூரத்துக்கு அர்ப்பணிக்கிறாங்களோ அதுதான் பக்தின்னு சொல்றாங்க. ஸோ யார் ஒருத்தருக்கு பக்தி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இப்பெல்லாம் நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். நம்ம சொசைட்டில நிறைய கெட்ட கெட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்குது. ஸோ சின்ன வயசுல இருந்து இந்த பக்திய வந்து பெற்றோர்களா நம்ம குழந்தைகளுக்கு வந்து கத்துக் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஒரு பயம் வரும். என்னங்க பயம் போய் வரும் அப்படின்றீங்க? தைரியம் இல்ல வரணும். கடவுள வந்து நம்பிக்கை வைக்கும்போது தைரியம் இல்ல வரணும் அப்படின்னா, நான் சொல்றது அந்த பயம் இல்ல. ஏதாவது ஒரு தப்பு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புக்குள்ள ஐயோ! நம்ம இந்த தப்பு பண்றோம். இந்த தப்புனால கடவுள் வந்து நாளைக்கு ஏதாவது நமக்கு வந்து பனிஷ் பண்ணுவாரு. ஏதாவது ஒரு இந்த தவறு செய்யறதுனால நமக்கு ஏதோ ஒரு விஷயத்துல கடவுள் வந்து நமக்கு தண்டனை குடுப்பாரு அப்படின்னு சொல்ற அந்த பயம். அதனால